வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜேடி தமிழ் ஸ்டோரிஸ். நான் உங்கள் கிருத்திகா. இப்படி சொல்லியே ரொம்ப நாள் ஆச்சுங்க. கண்டினியூஸா வீடியோ போடாததுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. இனிமே கண்டினியூஸா வீடியோ வரும். இன்னைக்கு நாம 2 குட்டி கதையை பார்க்க போறோம். வாங்க இப்ப கதைக்குள்ள போலாமா? ஒரு கழுகுக்கு 40 வயசு ஆனதுக்கு அப்புறமா அதோட அழகெல்லாம் பலவீனமாகி, நகமெல்லாம் மங்கி, அதோட ரெக்கைகள் எல்லாமே கனமாகி பறக்க முடியாத மாதிரி ஆகிடும். அந்த கழுகுக்கு 2 சாய்ஸ் தான் இருக்கு. ஒன்று மரணம், இன்னொன்று அந்த கஷ்டமான சூழ்நிலையை மாத்திக்கிறது. இதுக்காக கழுகு என்ன பண்ணுன்னா, ஒரு மலைக்கு போய் தன்னோட அழகெல்லாம் பாறைகளால் இடிச்சு உடச்சிக்கும். அது வளர்ற வரைக்கும் காத்திருக்கும். அது வளர்ந்ததுக்கு அப்புறமா தன்னோட வீக்கான நகங்களை எல்லாமே பிடுங்கி போட்டுட்டு, வீக்கான ரெக்கைகளையும் பிடுங்கி போட்டுட்டு அது வளர்ற வரைக்கும் காத்திருக்கும். கிட்டத்தட்ட 150 நாட்கள், 5 மாசம் காத்திருந்து அந்த புது ரெக்கைகள் வளர்ந்ததுக்கு அப்புறம் இன்னும் உயரமா பறக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அதிகமா 30 வருஷம் அது இந்த உலகத்துல வாழும். கழுகு கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்னா, ஒரு சில நேரம் வாழ்க்கையில நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். நம்மளால முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில நம்மளை லைஃப்ல கொண்டு போய் விட்டுரும். அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம பின்வாங்கிடாம நம்மளோட லைஃப்பை புதுசா நம்பிக்கையோட ஸ்டார்ட் பண்ணா எல்லாமே நல்லதா நடக்கும். அடுத்த கதையை பார்க்கலாமா? ஒரு சாயங்கால நேரம், அதாவது மாலை நேரத்துல நந்தினிங்கிற ஒரு பொண்ணு பார்க்ல வாக்கிங் போயிட்டு இருக்கா. அப்போ ஒரு குட்டி பையன் அங்க உடஞ்சு போன பட்டத்தை பறக்க வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த பையன் ரொம்ப அப்செட்டா இருக்கான். நந்தினி அந்த பையன்கிட்ட போய், என்னப்பா ஆச்சு, ஏன் இவ்வளோ அப்செட்டா இருக்குன்னு கேட்குறா. அந்த பையன் சொல்றான், எப்படி ட்ரை பண்ணாலும் இந்த பட்டம் பறக்கவே மாட்டேங்குதுன்னு. நந்தினி அந்த பட்டத்தை அவன்கிட்ட இருந்து வாங்கி பட்டத்துல என்னென்னலாம் உடஞ்சிருக்கோ அதை எல்லாமே சரி பண்ணி கொடுக்குறா. அந்த பையன்கிட்ட நந்தினி சொல்றா, ஒரு சில நேரத்துல எவ்வளோ முயற்சி செய்யறதுங்கிறத விட அதுல என்ன பிரச்சனை இருக்குங்கிறத பார்த்து முடிவு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டத்தை அந்த பையன்கிட்ட கொடுக்குறா. அதுக்கப்புறம் அந்த பட்டத்தை பறக்க வைக்கும் போது அது ரொம்ப உயரமா பறக்குது. அந்த பையன் கத்திக்கிட்டே சந்தோஷமா சொல்றான், ரொம்ப தேங்க்ஸ் அக்கா அப்படின்னு. அப்போ நந்தினி சொல்றா, லைஃப்ல கூட முதல்ல நம்மளோட ஹார்ட்டு, மைண்டு இதெல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா எவ்வளோ வேணுனாலும் உயரமா பறக்க முடியும். இந்த 2 கதையும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மறுபடியும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருத்திகா. நன்றி, வணக்கம்.